வணக்கம். இது சக்தி இந்தியாவின் குரல். நான் உங்கள் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் ஆன தமிழ்நாடு அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாபெரும் வெற்றி பெற்றது. தங்களுடைய புதிய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். வரும் 5 வருடங்கள் அவர்கள் தங்கள் ஆட்சி எங்கே கவிழ்ந்து விடுமோ என்று பயம் இல்லாமல் ஆட்சியை தொடரலாம். இது டிவிகே கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். நமது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கூட பல ஆண்டுகள் சினிமாவில் நடித்து பிறகு டிஎம்கே கட்சியில் பல ஆண்டுகள் இருந்த பிறகுதான் முதலமைச்சரானார். ஆனால் டிவிகே கட்சி மிகவும் குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. வரவேற்கத்தக்கது, மிக்க மகிழ்ச்சி. சட்டசபை கூடும் முன்பே ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகே, ஐயுஎம்எல் கட்சி மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை அறிவித்தன. ஆனால் ஒன்று பாருங்க, இந்த அனைத்து கட்சிகளும் நடந்து முடிந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவையாகும். இருந்த போதிலும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று எந்த கட்சிகள் ஆதரவு அளித்தாலும் பரவாயில்லை என்று அவர்களை சந்தித்து ஆதரவு அளிக்க கேட்டுக்கொண்டார். நாம் அதிக எம்எல்ஏக்களுடன் பெரிய கட்சியாக இருக்கிறோம். நாம் எப்படியாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிவிட வேண்டும். இதுதான் திரு விஜய் அவர்களின் நிலைப்பாடாக இருந்தது. யார் நமக்கு ஆதரவு அளித்தால் என்ன, நாம் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த போது ஏற்கனவே அறிவித்தது போல காங்கிரஸ், சிபிஐ, மார்க்சிஸ்ட், ஐயுஎம்எல், பிசிகே ஆகிய கட்சிகளின் 11 எம்எல்ஏக்கள் டிவிகே கட்சிக்கு ஆதரவு அளித்தன. ஆனால் அதிரடியாக ஏடிஎம்கே கட்சியிலிருந்து தனியாக பிரிந்து வந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி முதலிய 25 எம்எல்ஏக்கள் டிவிகே கட்சிக்கு ஆதரவாக ஓட்டளித்தார்கள். முன்னாள் முதல்வர் இபிஎஸ் தலைமையில் 22 எம்ஏக்கள் அரசுக்கு எதிராக ஓட்டளித்துள்ளார்கள். இரண்டாவது எதிர்கட்சியான ஏடிஎம்கே சட்டசபையில் 2 பிரிவுகளாக அமர்ந்திருப்பார்களோ? திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே போன்ற கட்சிகள் போராடி அதில் வெற்றியும் பெற்று திமுக ஆட்சியை அகற்றிவிட்டன. ஆனால் பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி 3வது இடத்திற்கு தான் தள்ளப்பட்டு விட்டனர். திமுக கூட்டணி 2வது இடத்திற்கு வந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளது. ஏடிஎம்கே தொடர்ச்சியாக தோற்பதற்கு யாருங்க காரணம்? ஏன் இப்படி? எம்ஜிஆர், ஜெயலலிதா வளர்த்த கட்சி இப்படி அதாள பாலத்தில் சென்று விட்டது. காரணம் இபிஎஸ் தான். அவருடைய தலைமையிலான ஏடிஎம்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஃபுல் ஏடிஎம்கேவும் அவருடையதுதான். அவர்தான் ஏடிஎம்கேவில் ஆல் இன் ஆல். அவர் கீழ்தான் ஏடிஎம்கே இயங்க வேண்டும். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் சசிகலா அவர்களை சேர்க்க மறுக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கவில்லை. சசிகலா அவர்கள் ஏடிஎம்கேயில் மறுபடியும் வந்தாங்கன்னா அந்த அம்மா தான் தலைவர் பதவிக்கு வருவார். எல்லா ஏடிஎம்கேவினரும் அதையே விரும்புகிறார்கள். இபிஎஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவார். மறுபடியும் சசிகலாவின் காலில் இபிஎஸ் விழ வேண்டி வரும். மேலும் ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்தால் அவரும் தலைமை பதவிக்கு வர ட்ரை பண்ணுவார். ஏனென்றால் அவரும் கொஞ்ச நாள் சிஎம் ஆக இருந்தவர் தானே. அந்த சிஎம் சேரை பார்த்தால் அவருக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துவிடும். இதையெல்லாம் நினைச்சுத்தான் எடப்பாடி அவர்கள் சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே விடாமல் தடை போட்டு கொண்டு வருகிறார். இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். மற்ற ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருக்கும் இது தெரிந்தாலும் இந்த முறை எப்படியாவது ஜெயித்து விடலாம், மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று நினைச்சாங்க. ஆனால் சசிகலா இல்லாத, ஓபிஎஸ் இல்லாத பிஜேபிக்கு சலாம் போடுகிற இபிஎஸ்ஐ டவுன் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இனியும் இபிஎஸ்ஐ நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நாம் தான் முடிவெடுக்கணும் என்று முடிவெடுத்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்
டிவிகேவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஏதோ கடந்த 5 வருடம் சும்மா இருந்தோம், வரும் 5 வருடம் வீட்டிலே எப்படி சும்மா இருப்பது? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணுமே. விஜய் கட்சிக்கு ஆதரவு அளித்து இணைவோம். இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம். இபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மாவையும் ஓபிஎஸ் அவர்களையும் கழட்டிவிட்டார். சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் சேர்ந்து இபிஎஸ் அவர்களை கழட்டி விட்டார்கள். இனி எந்தெந்த டயர் எங்கெங்க கழண்டு போகிறது என்று தெரியவில்லை. இப்பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள்தான். வெற்றி வாகை சூடிய 4ஆம் தேதி காங்கிரஸ் டிஎம்கே கூட்டு கட்சியினருடன் சேர்ந்து தங்களுடைய எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியை உயர்த்தினார். இது மத்தியில் கோபத்தை அதிகரித்தது. இதனால் தான் என்னவோ அவருடைய பதவியேற்பு விழா தள்ளிக்கொண்டே போயிற்று. இப்போது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அவரது ஆதரவாளர்கள் விஜய் கட்சிக்குள் நுழைந்தால், ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் எதிரணி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல் இருப்பதால் அக்கட்சியில் மட்டுமில்லாமல் ஆட்சியிலும் குழப்பம் ஏற்படலாம். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா? 25 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்களா அல்லது 22 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்களா? யார் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள்? இப்படி ஒரு நிலைமை வருமா? பை எலெக்ஷன் வருமா? அப்படி வந்தால் ஜெயிக்க போவது நிச்சயம் டிவிகே கட்சிதான். சட்டமன்றத்தில் டிவிகே கட்சியின் பலம் 155 ஆக உயர்ந்துவிடும். இது நிச்சயம். நன்றி, வணக்கம்.